ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் ஸ்லீவு. அதை ஃப்யூச்சரில் கொஞ்சம் இறக்கம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஷார்ட்டாக அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. சப்போஸ் ஹைட்டு தேவைப்படுதுன்றப்போ நம்ம ஸ்லீவு கிட்ட மட்டும் சைடில் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கீழே ஒரு கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி நீங்கள் கிளாத் அதிகமாக இருக்கிறப்போ இல்லை ஷார்ட்டாக ஸ்லீவ் போடுறோம், அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் லாங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற தோணும்போது இது மாதிரி பண்ணுங்கள். ரெண்டுமே இருக்கா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு மேலே நான் படிமான தையல் போட்டுக்கிறேன். இது மாதிரி பண்ணும்போது கீழே பிசுறோ இல்லை மற்ற எதுவுமோ இருக்காது. உங்களுக்கு திருப்பி பிரிக்கும்போது அந்த இடத்துக்கிட்ட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அழகாக நம்ம சைடில் மட்டும் பிரிச்சுக்கலாம். இப்போ ராங் சைட்லேருந்து நம்ம ரைட் சைடு கரெக்டாக எப்பயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே தான் ஸ்டிச்சஸ்ஸு. ஆனால் கீழே அந்த பிசுரை மட்டும் மறைக்கிறதுக்காக நம்ம அந்த கீழே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம். இது மாதிரி பண்ணும்போது நம்ம அப்படியே இப்போ ஃபோல்ட் பண்ணி 1 இன்ச்சுக்கு நான் மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன். இப்போ சுற்றி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். லைனிங் கிளாத்துன்றதுனால இது இந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன். இதுவே நார்மல் கிளாத்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே விட்டு நம்ம மடியில் கொடுக்குறோம் இல்லையா, அதில் ஒரு ஃபோல்டுக்கு 2 ஃபோல்டாக கூட நம்ம மடித்து கொடுத்துட்டோன்னா ஃப்யூச்சரில் பிரித்து விட்டுக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ஓகேனா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் கொஞ்சம் ஒரு 25, 26லலாம் ஒரு 5, 6 ஹைட்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா, அவங்க இந்த நார்மல் இதுவாக இருந்துட்டா ஓகே, கொஞ்சம் பத்தலை அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுட்டா பிரச்சனை இல்லை. சப்போஸ் பத்துது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை இப்போது நம்ம இந்த இடத்துக்கிட்ட 1.5 இன்ச்சு கொடுத்து கீழே மடித்து அதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். சப்போஸ் நம்ம ஃப்யூச்சரில் பிரிக்கிற மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் அந்த ஃபோல்டிங்கை மட்டும் பிரிச்சுட்டு கீழே ஒரு 1.5 இன்ச்சு ஏதாவது வேறு கிளாத்து கொடுத்து நம்ம அப்படியே அழகாக உள் பக்கம் டர்ன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கிட்ட நமக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு நியூ சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், மெர்சி விஜய் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்விங் சேனலில் நான் லைவ், அதாவது நார்மலாக நம்ம வாங்குறது என்ன பண்ணுறோம், வெளியில் போகிறது இதெல்லாம் போட முடியல. அதனால் ஓகேன்ட்டு தனியாக நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் கொஞ்சம் க்ரோத் ஆகுது. இருந்தாலும் எனக்கு நிறையா வெளியில் போகிறதெல்லாம் உங்களுக்கும் என்னுடைய ஹாப்பினஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் வீடியோ வரும்போது அந்த சேனல் அந்த மெர்சி விஜய்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜ் போயிட்டு கீழே ரோல் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலை நான் அதில் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.